எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல உலகில் உள்ள என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஸ்ரீ ராமநவமி வாழ்த்துக்கள். ராமநவமியை முன்னிட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் வீடியோ என்னென்னா, ராமாயணம் இன் எ நட்ஷல், ராமாயணம் சுருக்கமாக. வால்மீகி ராமாயணத்தை 7 காண்டங்களாக பிரித்து எழுதியிருக்கிறார். முதல் காண்டம் பாலகாண்டம். அதில் அயோத்தி ஆண்ட அரசர்களை பற்றி, பிறகு தசரதனுடைய ஆட்சி, ராமருடைய பிறப்பு, ராமருடைய இளமை பருவம், இதெல்லாம் பாலகாண்டத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ரெண்டாவது அயோத்தியா காண்டம். அந்த டைமில் இந்த 4 அண்ணன் தம்பிங்க படித்து பெரியவங்களாக இருப்பாங்க. விஸ்வாமித்திரர் அரக்கர்களை அழிக்கிறதுக்காக காட்டுக்கு கூட்டிகிட்டு போவார், அரக்கர்களை அழிப்பார். அப்புறம் ராமர் சீதை திருமணம் நடக்கும். இதெல்லாம் அயோத்திய காண்டத்தில் வரும். மூன்றாவது ஆரண்ய காண்டம். அப்போது அதில் கைகேயி அவங்களோட சூழ்ச்சினால பரதன ராஜாக்கி இவரை 14 வருஷம் காட்டுக்கு அமிச்சிருவாங்க. அந்த கதை நடக்கும். அதனால் காட்டில் இருப்பார். காட்டில் இருக்கும்போது சீதையை ராவணன் கடத்துறது. இது ஆரண்ய காண்டம். நாலாவது கிஷ்கிந்தா காண்டம். ராமன் வானரர்களுடைய உதவி நாடி போறது கிஷ்கிந்தா காண்டம். 5 அது சுந்தர காண்டம். ஹனுமான் இலங்கையில் சீதையை தேடி போற அந்த காட்சிகள் காட்டுறது சுந்தர காண்டம். 6 யுத்த காண்டம். ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை, அதில் ராமர் ஜெயிக்கிறார். 7 உத்தர காண்டம். மீண்டும் ராஜாவாகிற ராமன், அதுக்கப்புறம் ராமர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். இதெல்லாம் ரொம்ப நட்சலாக சொல்லலாம். பாக்கி எல்லா கதையும் நமக்கு தெரியும். ராமாயணம் ஃபுல்லாக பேசினா நாட்கள் கணக்காக பேசிகிட்டு இருக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம பார்ப்போமே. நாட்களில் அஷ்டமி நவமி இதெல்லாம் நல்ல நாட்களாக, உகந்த நாட்களாக நினைக்கிறது இல்லை. நல்ல காரியங்களை யாரும் பண்ணுறது இல்லை. அதனால் இந்த அஷ்டமி திதியும் நவமியும் மகாவிஷ்ணுவிட கேட்டு எங்கள் நாட்களை மட்டும் மக்கள் விரும்பி எதுவுமே செய்ய மாட்டாங்க, அதுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு சொன்னதுனால மகாவிஷ்ணுவோட அவதாரமான கிருஷ்ணன் அஷ்டமியிலையும் ஸ்ரீராமன் நவமியிலும் பிறந்ததாக சொல்கிறாங்க. அப்போது இந்த இதில் சூட்சமாக நம்ம புரிஞ்சுக்கிறதுல நாட்களில் ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் ஒன்று கிடையாது. நீங்கள் நல்லதுன்னு ஒன்று பண்ண போகிறீங்களா, அது இன்றைக்கே பண்ணுங்கள், இப்போவே பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் இந்த திதியே பார்க்க வேண்டியதில் நல்ல காரியம் பண்ணும்போது இது ஒன்று. ரெண்டாவது ஒரு சம்பவம், மகாவிஷ்ணு கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. சக்கரம் இருக்குது, ஒரு சங்கு இருக்குது, கதை இருக்குது, ஒரு பூ இருக்குது, இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அதில் இந்த சக்கரமும் அந்த சங்கும் அவர் காலடியில் இருக்க பாதத்தை பார்த்து, இல்லை அவர் ஒரு செருப்பு இருக்கு இல்லையா, அதை பார்த்து சிரிக்குமா காமெடியாக. உனக்கு பாரு, எங்களுக்கு கிடைக்கிற மரியாதை உனக்கு கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்கிற மரியாதை உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த திருவடி போய் மகாவிஷ்ணுகிட்ட கேட்டிருக்கான், எனக்கு ஏன் இந்த மாதிரி அவமரியாதை, இவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை கொஞ்சம் கூட எனக்கு கிடைக்கலையே. அப்போ மகாவிஷ்ணு சொல்லுவாராம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு அப்படிப்பட்ட ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், ராமாயணத்தில் ராமர் காட்டுக்கு வந்துடுறாரு. மகனை இழந்த சோகத்தில் தசரதன் இறந்துடுறாரு. அப்போ பரதன் என்ன பண்ணுறான், அண்ணன் தேடி காட்டுக்கு வரான். அப்பா இறந்துட்டாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு. அப்போ ராமன் சொல்கிறாரு, இல்லை நான் 14 வருஷம் காட்டில் இருக்கிறது அப்பாவுக்கு வாக்குறுதி கொடுத்தேன், 14 வருஷம் முடிஞ்சு தான் நான் வருவேன். அப்போ யார் இங்கே ஆட்சி பண்ணுறது அப்படின்னு. இப்போ பரதன் தான் ஆட்சி பண்ணணும். இப்போ பரதன் என்ன பண்ணுறான்னா, ராமனுடைய பாதுகை இல்லையா, அவர் திருவடியை எடுத்துக்கிட்டு அயோத்தியில் போய் அந்த செருப்பு அங்கே வச்சுட்டு இவர் பக்கத்தில் ஒரு குடில் மாதிரி கட்டிக்கிட்டு பரதன் அங்கிருந்தே ஆட்சி பண்ணியிருக்கிறான். 14 வருஷம் இந்த திருவடி தான் ஆட்சி பண்ணியிருக்கு. பரதன் சொல்கிறது ஒரு ட்ரஸ்டி மாதிரி ராஜ்யம் பண்ணியிருக்கிறான். உலகத்திலே எங்காவது ஒரு இடத்துல ஒரு ராஜ்யம் இப்படி நடந்திருக்கான்றது சந்தேகம்தான். அதாவது இந்த 4 அண்ணன் தம்பி உயிரோட தான் இருக்காங்க. ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க. இருக்கும் போதும் இந்த திருவடிகள் 14 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கு. அந்த மாதிரி சம்பவம் உலகத்தில் வேற எங்கேயா நடந்திருக்குமானா டவுட். இங்கே தான் நடந்திருக்கு. அப்போ அந்த திருவடிக்கு மகாவிஷ்ணு கொடுத்த மாதிரி அந்த டைம் அவ்வளோ மரியாதை கிடைச்சிருக்கு. இதுதான் பக்தியில் ஒரு பழமொழியை சொல்லுங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்ற பழமொழியே இதனால தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது அடின்றது நம்ம அடிக்கிற அடியில் திரு அடி உதவுன மாதிரி. கரெக்டாக அங்கே 4 மக்கள் இருந்தும் 4 பசங்க இருந்தும் ஆட்சி பண்ணது யார், இந்த செருப்பு தான். யார், ராமனோட பாதுகை தான். இதை சொல்கிறது இது ஒரு சம்பவம். அதே மாதிரி ராமாயணத்தில் வானரங்கள் அப்படின்னு காட்டுறாங்க. ஹனுமான் ஒரு குரங்கு முகத்தோட காட்டுறாங்க.
இதுக்கு ஒரு சிம்பாலிக்கான அர்த்தம் இருக்கு. மனித உருவத்தில் ஆனால் முகம் மட்டும் குரங்கா இருக்கிற மாதிரி காட்டுறதுடைய நோக்கம் என்னென்ன, மனசுன்றது ஒரு ஃபேக்ட்ரி, அது எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. நல்லது கெட்டது தேவையான தேவையில்லாத உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ யார் ஒருத்தர் மனசை ஒருநிலைப்படுத்துகிறாங்களோ, ஹனுமான் என்ன பண்ணால் ராம் 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 ராம்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கிறார். அதுமாதிரி யார் ஒருத்தர் இறைநிலைக்கு ஒருங்கிணைப்படுத்திக்கிட்டே இருக்காங்களோ ஒரு நாள் அவங்களே இறைநிலை அடைஞ்சிடுறாங்க. பாருங்களேன், கோயிலில் ராமனுக்குன்னு ஒரு கோயில் தனியாக இருக்குது, ஹனுமானுக்கும் இருக்குது. ஒரு பக்தருக்கே கோயில் ஆயிடுச்சு. அப்போ இறை அந்தஸ்து அடைஞ்சிடுறாங்க அப்படின்னு. ஸோ மனசுன்றது குரங்கு மாதிரி இருக்கு, அதை பாஞ்சுக்கிட்டே இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இந்த குரங்கு முகத்தை காட்டுறாங்க. மனித உறவுல குரங்குகள் கிடையாது, அது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இந்த கதையில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். இனி ஒரு சம்பவம் என்னென்னா, இலங்கையை ஜெயிச்சிடறாங்க, ராவணனை கொன்னுடுறாங்க. இப்போது ராமன் அயோத்திக்கு திரும்பி வர்றதுக்கு பிளான் போடுறாரு. அப்போ லக்ஷ்மணன் அண்ணங்கிட்ட கேட்குறான், அண்ணா நம்ம இலங்கையை ஜெயிச்சிருக்கோம், போர் போட்டு ஜெயிச்சிருக்கிறோம், ராவணனை கொண்டு இருக்கிறோம், இலங்கை பார்த்தீங்கன்னா அப்படி தங்கம் கொட்டி கிடக்கு, ஏன் இதை நம்ம ஆட்சி பண்ணக்கூடாது, நம்ம வலுக்கட்டாயமெல்லாம் வரல, நம்ம போர் போட்டு ஜெயிச்சிருக்கிறோம். அப்போ ராமன் சொல்கிறாரு, தாய் நாடை விட சிறந்த நாடு வேறு எதுவுமே கிடையாது, தாய்க்கு அப்புறம் வேற எந்த தாயும் நமக்கு யுக்ரான தாய் ஆக முடியாது, அதனால் இந்த ஆசை வேண்டாம், நமக்கு நம்ம தாய்நாடான அயோத்தியா தான் சிறந்தது, அதனால நமக்கு இந்த எண்ணமே வரக்கூடாது, நீ அப்படி எண்ணம் வச்சுதான் அதை மாற்றிக்கோ, நம்ம திரும்பி அயோத்தியாவுக்கு போகலான்னு போகிறார். இன்றைக்கும் பாரதத்தோட பெரிய பியூட்டி என்னென்னா, பாரதம் எந்த நாட்டையும் பிடிச்சது கிடையாது, எனக்கு அந்த நாடு மேலே ஆசை இந்த நாடு மேலே ஆசை கிடையவே கிடையாது. ஸோ தாய்நாடு மேலே தான் பற்றே தவிர வேற நாடை பிடிக்கணுன்ற எண்ணம் வந்தது கிடையாது. ராமனோட கதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சிறந்த மகனாக இருந்திருக்கிறார், சிறந்த சகோதரனாக இருந்திருக்கிறார், சிறந்த கணவராக இருந்திருக்கிறார், சிறந்த ராஜாவாக இருந்திருக்கிறார். ஹிஸ்டரியில் எத்தனையோ ராஜாக்கள் வந்து போயிருக்காங்க, எத்தனையோ ராஜாக்கள், லட்சக்கணக்கான ராஜாக்களை பற்றி படிச்சிருக்கோம் நம்ம. ஆனால் இன்றைக்கும் ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ராமராஜ்யம் மாதிரி இருக்கணும். ஏன் ராமராஜ்யம் மாதிரி இருக்கணும்னா, 33 கோடி மக்கள் ஒரே காலகட்டத்தில் ஒரு ராஜாவின் கீழே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்திருக்காங்களான்னு தான் சரித்திரத்திலே எப்பாவது நடந்திருக்குன்னா அது ராமராஜ்யத்தில் மட்டும்தான். அப்படிப்பட்டவரை பற்றி அவரோட பிறந்த நாள் நவமியில் பிறந்திருக்கிறார் இல்லையா, அதை நினைவு வச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால இந்த சம்பவங்களை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். மீண்டும் ஒரு முறை என்னோட சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு ஸ்ரீராமநவமி வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.